வெளியே வர்றதுக்கு எனக்கு ஆசை தான், சூழ்ச்சி நடக்குது, என்னால் வர முடியல அப்படின்னு சொல்கிறார். அதான் சொல்கிறேன், இது எல்லாமே அதுக்குள்ளே வந்துருச்சு, இந்த சிறுபிள்ளைத்தனமான பேச்சுக்குள்ளே. நீங்கள் உலகம் முழுவதும் பார்த்துச்சு, கரூர் மரணங்கள் 41 பேர் இறந்தாங்க. யார் காரணங்கிறத விசாரிக்கிறது சிபிஐ இருக்குது. நான் இப்பவும் சொல்கிறேன், விஜய் திட்டமிட்டு 41 பேரினுடைய மரணத்திற்கு காரணம் என்று நான் அன்னைக்கும் சொல்ல இன்றைக்கும் சொல்ல மாட்டேன். யார் சொன்னாலும் நான் அதில் முரண்படுவேன். விஜயும் காரணம் இல்லை, எதிர்கட்சிகள் காரணமா? எதிர்கட்சிகளும் காரணம் இல்லை. அப்போ யார் காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய தெளிவான திட்டமிடப்படாத செயல்பாடுகளால் ஏற்பட்ட ஒரு சிக்கல், விபத்து. அது ஒரு விபத்து. அந்த விபத்துக்கு என்ன காரணம்னா, நீங்கள் வேணும்னு பண்ணல, பட் நீங்கள் தெளிவாக திட்டமிடாத காரணம். நீங்கள் தெளிவாக திட்டமிட சொன்னாங்க, நீங்கள் திட்டமிடலை, 41 பேரின் உயிர் பலியாச்சு. ரைட், ஓகே. மனசாட்சியோடு பேசுங்க. அன்றைக்கி உடனடியாக முதலமைச்சர் களத்திற்கு போனார். துணை முதலமைச்சர் தன்னுடைய வெளிநாட்டு பயணத்தை ரத்து செய்துவிட்டு வந்தார். அஇஅதிமுகவை சேர்ந்த முன்னாள் அமைச்சர்கள், விஜயபாஸ்கர் வந்து, திமுகவினுடைய இந்நாள் சட்டமன்ற உறுப்பினர் செந்தில் பாலாஜி, முதலமைச்சர், துணை முதலமைச்சர், அதிமுக காரங்கன்னு எல்லாருமே அங்கே என்ன செஞ்சாங்க? களத்தில் நின்றார்கள், தங்களால் இயன்ற உதவிகளை செய்தார்கள். முதலமைச்சர் அத்துணை பேரின் கோபமும் அடுத்த சில மணி நேரங்களில் விஜயை நோக்கி திரும்பியது.